எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம ஆற்றலின் ஆட்டம். சரி, விஷயத்துக்கு வந்துடுறேன். இன்னைக்கு பேச போகிற தலைப்பு பயம். பயம் என்றால் என்ன, அது எவ்வாறு செயல்படுகிறது? இப்போ பயத்தை பற்றி தான் பேச போகிறோம். இந்த பயம்ன்றது ஒரு சாதாரண விஷயம்தான். இது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும், ஒவ்வொரு விலங்குகளையும், ஒவ்வொரு ஜீவராசிகளையும், இந்த அண்ட பிரம்மாண்டத்துக்குள்ளேயும் இந்த பயன்ற விஷயம் ஒன்று இருக்குது. ஏன்னா பயம் நமக்கு சாதாரணமாக வராது. ஏற்கனவே பிரபஞ்சத்தில் இருந்தால் தான் நமக்கு அது வரும். அப்போது இந்த அண்ட சராசரமும் பயன்ற ஒரு நடுக்கணுன்ற ஒரு தன்மை இயல்பாகவே அமைஞ்சிருக்கு. சரி, ஏன் இந்த பயம் வருது? நமக்கு பயத்தால் தான் எல்லாமே நடக்குது. தவறுகள் எல்லாமே இந்த பயத்தால் தான் நடக்குது. பயம் வரதுக்கு முதல் காரணம் அறியாமை. நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது முதல் காரணம். இரண்டாவது காரணம் ஆசை. மூன்றாவது காரணம் பாசம். குடும்பத்து மேலே பாசம், அதிகமான பாசம், அதிகமான அளவு கடந்த பாசம். நான்காவது அக்கறையின்மை. எது மேலே அக்கறைப்படாமல் இருந்தாலும், நம்ம உடம்புல நம்ம அக்கறைப்படாமல் இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் சக்தி குன்றி பயம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, காரணங்கள் பார்த்தாச்சு. ஆனால் அந்த பயம் எங்கிருந்து வருது? இந்த பயம் இந்த மூளைக்குள்ள உங்கள் நரம்பில் இருந்து தான் வருது. இந்த காற்றோட சுழற்சி, நீங்கள் சுவாசிக்கிற காற்றோட சுழற்சி ஒரு செகண்டு தடைப்படும். அந்த தடைப்படுற நேரத்தில் உங்கள் மனம் வெட்ட வழியை நோக்கி நிற்கும். இப்போ சாதாரணமாக பயம் எல்லாத்துலேயும் இருக்குது, வேறு விஷயம் விட்டுருங்க. இப்போ சாதாரணமாக நமக்கு பயம்னா, நமக்கு எதனா ஆகிடுமோ, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு எதனா ஆகிடுமோ, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு எதனா ஆகிடுமோன்ற எண்ணங்கள் நமக்கு எப்பவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். 90% நமக்கு எதனா ஆகிடுமோ, நம்மளை பற்றி தான் நம்ம மனம் யோசிச்சுக்கிட்டே இருக்கும். மற்றவங்களை பற்றி 10% தான் யோசிக்கும், அது வேறு விஷயம். ஏன்னா மற்றவங்களை பற்றி யோசிக்கிறதா நீ நல்லா இருக்கணும். நீ நல்லா இருந்தால் தான் மற்றவங்களை பற்றி நீ யோசிக்க முடியும். நீயே நோய்வாய்ப்பட்டு பார்த்துன்னு இருந்தீங்கன்னா உன்னால் அது மற்றவங்களை பற்றி யோசிக்க முடியாது. நோய்வாய்ப்பட்டு இருக்கிற நேரத்தில் அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிற எண்ணம் உனக்கு வராது. ஏன்னா உன் மனம் உன்னையே தான் கவனிக்கும். சரி, அப்போது இந்த பயம் எந்த காரணத்தை நோக்கி வருதுன்னா, நீ ஒரு செயலோ ஒரு ஒரு வேலையோ ஒரு வெளியே போயிட்டு இருக்கும்போது உன்னை எதிர்க்கோ ஒரு வண்டியோ இல்லை ஏதோ ஒரு விபத்தோ உன்னை நோக்கி வருதுன்னா, நமக்கு எதனா ஆயிடுமோன்ற ஒரு எண்ண அலைகள் நமக்குள்ளே தோன்றும். அப்போ அந்த எண்ண அலைகள் தோன்றும் போது உன்னோட சுவாசம் தடைப்படும். உன்னோட மூளைக்கு செல்ல வேண்டிய பிராணன் நிற்கிறதுனால அந்த நேரத்தில் உனக்கு பயம் வரும். அப்போ அந்த நேரத்தில் ஒரு க்ஷணத்தில் உன் மனம் இந்த வெட்ட வெளியே பார்க்குது. யாரை பார்க்குது? இந்த இறைவனை பார்க்குது. ஆனால் அது உனக்கு தெரியல. இறைவனை கண்டா மனம் பயப்படும். சுத்தமான ஒரு யோகி, அவன் எவ்வளோ பெரிய அண்டா சராசர யோகம் பண்ணியிருந்தாலும் ஆரம்ப ஸ்டேஜில் அவன் வெட்ட வெளியை பார்த்தா அவன் மனம் பயப்படும். அந்த பயத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு கடந்து வந்து தான் அவன் யோகியாகவே மாற முடியும். அப்போது இந்த மனம் எதை கண்டு பயப்படுதுன்னா, சுத்தமான இந்த பாழ் சூனியத்தை கண்டு தான் இந்த மனம் பயப்படுது. அதனால தான் நமக்கு விபத்து நேரத்துலையோ இல்லை வேறு எதனா ஒரு பிரச்சனை வரும்போதோ நம்ம மனம் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த பயன்ற அதிவலியை நெருங்குது, தூண்டி விடுது. இப்போ இந்த நரம்பு வழியாக அந்த சுவாசம் உனக்கு போய் சேராதனால தான் அந்த பயம் உன்னை அட்டாக் பண்ணுது. நீ கரெக்டான ஒரு சுவாச பயிற்சியோ இல்லை யோக பயிற்சியோ ஏதோ செஞ்சு, கரெக்டான சுவாச பயிற்சி சொல்கிறேன், சும்மா மன போக்கெல்லாம் செய்யறதுலாம் கிடையாது. கரெக்டான சுவாச பயிற்சியோ யோக பயிற்சியோ செஞ்சுதுன்னா உனக்கு எதிர்ப்பினை என்ன நடந்தாலும் உனக்கு அது பயம் வராது. ஏன்னா உன்னோட பிராணம் கரெக்டாக போய் மூளைக்கு போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும், சிக்னல். அப்போ உனக்கு பயன்ற உணர்வு வராது. உன்னோட உயிர் தன்மையை நீ அறிஞ்சிக்க முடியும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், ஏதாவது ஒரு யோகத்தை பண்ணி வாழ்க்கையில் உங்கள் உயிரை நீங்கள் காப்பாற்றிக்க. ஏதாவது யோகம்னா கண்ட யோகம் கிடையாது, சுவாச யோகம், பிராண யோகம், இன்னொன்னா சித்த வித்தை, அதை பயிற்சி பண்ணலாம். இல்லைன்னா பிரம்மநாடி யோகம், அதை பயிற்சி பண்ணலாம். சரியாக யார் சொல்லித்தராங்களோ அவங்கள பார்த்து அவங்கக்கிட்ட இந்த பயிற்சியை கற்றுங்க. நன்றி, வணக்கம்.